அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசித்து அதில் ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். அவர்கள் உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் எல்லாவற்றிலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? உறுதியாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபையாகிய ஆமென். அந்த சபை அப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஆமென். ஆமென். முதல் பிரசங்கம் பண்ணுகிறார் யாரு? பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென். 8 தொன்ன யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிற சம்பவத்தை பேசி அதற்கு பிறகு அதற்குரிய சில காரியங்களை சங்கீத பகுதி இப்படி எல்லா பகுதிகளையும் சொல்லி அந்த ஜனங்களுடைய இருதயம் சொல்லப்படுகிறது. குத்துள்ளது ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இருதயம் என்ன ஆயிட்டு? வேத வசனம் என்ன செய்ய வேணும்? உங்களை தைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை என்ன செய்யணும்? சுகமாக்க வேண்டும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆமென். உங்களுடைய எப்படி இருக்கான்? கால் முதல் தலை முதல் எப்படி இருக்கான்? அப்ப சீர் புதுக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் புடமிடுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறான்? அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. பெற்ற உடனே என்ன செய்யறாங்க? ஆமென். உபதேசத்துக்குள் வராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த முதல் உபதேசம் என்ன? ஆமென். நாங்கள் இன்னைக்கு வாங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் எப்படி வளரணும்? உபதேசத்துல வளரணும். ஆமென் சொல்லுங்க. உபதேசம் என்பது என்னது? போதிப்பது. ஆமாவே இல்லையா? ஆமா. இப்ப பாருங்க, நான் காலையில உங்களுக்கு பிளஸிங்கான வார்த்தை கொடுத்தாலும் மாலையில ஆவியானவர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆமீன். அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தாலும் நான் அந்த கொஞ்சம் பேர் நான் யோசிக்க மாட்டேன். என்னோட கூட இருக்கிறவரை தான் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் பெருசாக போயிட்டு இதெல்லாம் பெரிய காலேஜுகளில் போய் நான் படிக்கலை. பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அந்த நேரத்தில் நம்முடைய கண்களை விழித்து காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே பரிசுத்த ஆவியானவர் அங்கே எங்க இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்குற முதல் இன்றைய வரைக்கும் அவர் என்ன செய்கிறார்? சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் அவர் எங்கே இருப்பார்? இந்த பூமியிலே இருக்கிறார். ஆமாம் இல்லையா? சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவார். ஆமென். அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை லீட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை எல்லாரும் உணர வேண்டும். ஆவின் அபிஷேகம் பெறாதவர்கள் அதை பெற்றிருப்பீங்க. உங்களால என்ன செய்ய முடியாது? இப்போ ஒரு சைக்கிளோ ஒரு காரோன்னு வச்சுக்கொள்ளுமே, பழகி இருப்பீங்க. ஓடுறதுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பயமா இருக்கும். பயப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அது அவருடைய மேட்டர். அதுக்கு நீங்க பயந்து கொண்டிருக்க கூடாது. எனக்கு ஒன்று விழுந்துருவோமோ இல்லை அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஒரு ஆமென். ஆண்டவர் நம்மளை தள்ளி விட மாட்டார். மனுஷன் தான் தள்ளி விடுவான். பார்த்துட்டு டக்குனு தள்ளி விட்டு யார் உங்களை தள்ளி விட்டான்னு கேட்பான். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை என்ன செய்வான்? மென்மேலும் பெருக செய்கிறவராக இருக்கு. ஆகவே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு வந்ததுனால அந்நியோன்யம் மிக முக்கியமானது. இது அந்நியோன்யம் அப்படின்னா என்னது? அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. திருவிருந்துக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அந்நியோன்யம் இருக்கணும். சபைக்குள்ள எப்படி இருக்கணும்? சபைக்கு வந்தோட சிஸ்டமான பார்த்து என்ன செய்யணும்? என்னது? அந்த பாருங்க, நீ அப்ப நீ தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆண்கள் சாரி பெண்களை என்ன செய்ய வேணும்? அது ஒரு என்னது? ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. அதை விட வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்காக அதே யோசிச்சுட்டு வரக்கூடாது. சபைக்கு வராமன்னு சொல்லுங்க. அப்ப அது ஒரு என்னது? ஒரு இன்சிடென்ட் தான். வராமன்னு சொல்லுங்க. புதுசா 6 நாள் பார்க்காம இருக்கீங்க, 7ஆம் நாள் வந்தோன்னு என்ன செய்றீங்க? இப்ப காலேஜ்ல எல்லாம் என்ன நடக்கும்? பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெரிய வேலை சடங்குகள் என்ன செய்வாங்க? என்னமா ஹைஃபையா? கொஞ்சம் தான் சொல்றேன், கொஞ்சம் தான் வெளியே கூட்டிட்டு போகணும். என்னையும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்ப அந்நியம் தேவை. எதுக்கு? சபையில. அப்ப நீங்க தைரியமாக என்ன செய்யலாம்? இந்த திருவிருந்துல கலந்து கொள்ளலாம். ராமின் சொல்ல. இப்ப அந்நியத்துல என்ன இருக்காது? பாவம் இருக்காது, கோபம் இருக்காது, வேற என்னது? எதுவுமே இருக்காது. நேற்றுக்கு நம்ம தியானித்தபடி அது எதுவுமே இருக்காது. அம்மாவே இல்லையா? ஏன்னா அந்நியம் என்ன ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளை போல இருக்கணும். அவன் தலையாக இருக்கிறார், நீங்கள் சரீரமாக இருக்கீங்க. அம்மாவே இல்லையா? ஆமா. அவர் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ். ராமின் சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிரான்சஸ். அப்ப பிரான்ச் எப்படி இருக்கும்? 8 சொல்றதுதான் பிரான்ச் செய்யும். ஆமாவே இல்லையா? அப்ப அவர் உங்களுக்கு சொல்லுவார். அதுபடிதான் நீங்க என்ன செய்ய வேண்டும். அப்ப அந்நியம் மிக முக்கியம். பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கணும்?
நல்ல அந்நியமாக இருக்கணும், நல்ல என்னது அது இருக்கணும். அப்பதான் ஒருத்தருக்கு விசாரிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், ஆமே தாங்கலாம். ஆமாவே இல்லையா? இவைகள் எல்லாம் மிக முக்கியமானது. வேதத்துல நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க. அப்ப உபதேசத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன உபதேசம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, என்னது இனி நீங்க சபைக்கு வாரவங்களுக்குள்ள பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. ஆமே கோவப்படுறவங்க, எரிச்சப்படுறவங்க, நான் அது, நான் இது, நான் யூதன், நான் கிரேக்கன், நான் ரோமன் அங்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஆயிடணும், இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும், இயேசுவை போலவே இருக்க வேண்டும். அவர் என்ன எல்லோருடன் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தார் இயேசு? அந்யோன்யமா இருந்தார். ஆமாங்களா? கூப்பிடுறான், யாரோ ஒருத்தர் கூப்பிடுறான், போய் உட்கார்றாரு. ஒரு ஆமென்று போய் ஆக்களோட போய் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு கூட்டம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது, இங்க இருப்பாரு, பாயிடத்துல போறாரு. ஆமாவே இல்லையா? ஆனா அங்க போட்டு என்ன செய்யறாரு, அங்க உட்காந்து சாப்பிடுறாரு. ஆமாவே இல்லையா? ஆமா, அப்ப அப்படி எல்லா இடங்களையும் போறாரு. அப்ப அந்த அந்நியத்தை கொண்டு வருகிறாரு. நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், அந்த அந்நியத்தை கொண்டு வரணும் சபைக்குள்ளாக. அடுத்து இந்த அந்நியம் தான் என்னது, அப்பம் பிற்பது. அது என்னது, இன்னைக்கு வந்திருக்கிறோமே நம்ம தராபூஜனத்துக்கு நேராக வந்திருக்கிற பொழுது அங்கே நமக்குள்ள என்ன காணப்படக்கூடாது, ஆமே நமக்குள்ள ஆமே வேறுபாடுகள் காணப்படக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றது, அந்த ஒரே கப்பல் உங்களுக்கு கொடுக்குற நேரம் சில பேர் இன்னமும் சுபாவ குணத்தின்படி என்னது இப்படி குடிப்பாங்க, அப்படி வாய்க்கும் கப்புக்கும் தூரம். இன்னொன்னு சில பேர் இப்படி வாயை வச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க, குடிக்க மாட்டாங்க. நான் பார்ப்பேன். அப்போ அப்போ அப்புறம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, மருந்து குடித்தா தானே சுகமாகும், இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ அது இப்படி வாய் அப்படி இருக்கக்கூடாது. என்னது என்னது இயேசு ராமின்னு சொல்றேன். முழுமையாக நீங்க என்ன செய்யணும், நம்ம கைக்குள்ள வர்ற நேரம் நீங்க என்ன செய்யணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், அதை பருக வேண்டும். ராமின் சொல்ற ரத்தத்துக்கு ஒப்பனையாக நாங்கள் செய்கிறோம். ஆகவே நீங்க அதை சாதாரணமா நினைக்க கூடாது, பயந்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது வாய் வச்சு குடிக்கிறதுனால வியாதி வரும்னு சொன்னா அது வியாதி வரும். ஏன்னா நம்மளோட விருப்பத்தை தான் ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. நல்ல ஆண்டவர். நீங்க வியாதி வரும்னா வியாதி தான் வரும். ஆமா, கேன்சர் வந்துச்சுன்னா கேன்சரே அனுப்புவார். சந்தோஷமா என் பிள்ளைக்கு கேன்சர் உண்டாவதாக. ஏன்னா அவன் மன விருப்பத்தின்படி அவன் கிடந்து அல்லோலப்படணும். ஆமேன், ஆமாவே இல்லையா? அதனால அப்படி சில பேர் ஜாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, மொழி பார்க்கறது, மேல் 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 ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அந்யோன்யம்னா சபை எப்படி இருக்கணும், வளரணும். ராமே அதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் கொடுக்குறது எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வாங்கணும். ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வந்தாலும் உள்ளுக்குள்ள வெறும் கருப்பு தான் இருக்கும். ராமன் சொல்லணும். அதனால தான் நான் இங்கே நான் சொல்றது, நீ எப்படியாச்சும் வாங்க, மூக்கை குத்து, நாக்கை குத்து, வாயை குத்து, எல்லாம் குத்து. ஆனால் ஆண்டோடு என்னைக்கும் ஒரு நாளைக்கு குத்துற நேரம் நீ வாங்கிக்க, எனக்கும் உங்களுக்கும் என்னதில்ல. ஆமாம், அடுத்தது என்னது, ஜெபம் பண்ணுதல். எது அந்நிய என்னத்தை கொண்டு வருது, அப்பம் பிக்கிறாங்கன்னா ஒரு எல்லாரும் என்னது ஒருமனப்படுறாங்க. ஆமாவே இல்லையா? அப்பம் பிக்க அப்ப என்னது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இயேசுவை என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும். ராமின் ஆமே. அதனால அந்த நாட்களில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக அடுத்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுதலிலும். ஜெபம் பண்ண சபையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் கண்டக்ட் பண்ணாதவங்களை நீங்க கவலையே படக்கூடாது. அவங்க தூர போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்லி தான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு மகள் குணசாலி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவளோட நீங்க கண்டக்ட் பண்ற நேரத்துல ஆமே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு என்ன செய்ய வேண்டும். ஆமே, அது ரொம்ப முக்கியமானது. ஜெபம் என்பது எல்லாவற்றையும் மேலானது. என்னன்னு ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது. நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஸோ அதனால அது பாருங்க, உறுதியாகவே இருந்தாங்க. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அப்பதான் ஊழியம் வளரும். ஆமா ஆமா, குடும்பங்கள் வளரும், பிள்ளைகள் வளர்வார்கள். ஆமே, ஜெபம் வந்து மிக முக்கியமானது. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு அறிந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, ஊழியத்தின் வாழ்க்கையும் சரி, எல்லாவற்றையும் நாங்கள் செய்வதற்கு நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது, உறுதியான ஜெபம். ஆமென். தாவீது குறித்து பார்க்கிறோம், அவருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். தானியேலுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். எஸ்ராவுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்கள்லாம் ஆமென் ஜெபத்தில் எப்படி இருக்கிறாங்க, தரித்திருக்கிறார்கள். ஆமாவே இல்லையா? புதிய ஏற்பாட்டில் அநேகர் ஒரு அம்மா அப்போ லூக்கா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாலாம் ஒரு சகோதரி எப்படி இருக்காங்க, திருமணம் முடித்து புருஷன் இறந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, தேவாலயத்தில் போயிட்டு இரவும் பகலும் என்ன செய்தாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படி ஜெபம் பண்ணாலும் என்ன பெனிஃபிட், அவங்க ஜெபம் பண்ணாலும் என்ன பெனிஃபிட் சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்துவை முகமாய் தரிசித்தார்கள். சிறு குழந்தையாய் கொண்டு வந்து டெடிகேஷன் பண்ணணும். அந்த அம்மா அங்க போயிட்டு இருந்து அங்க என்ன சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஆமா இல்லையா? ஒரு விஷயத்தை மட்டும் சீக்கிரமாக நான் கூடுதலாக சிறுகமாக நான் முடிப்போம். ஆமே. அப்போ சில 2:42 உள்ளது ஒரே ஒரு விஷயம், அப்பம். அதுதான் இன்னைக்கு தலைப்பு, அப்பம் பிற்புதலை குறித்து நாங்கள் வந்து அப்பம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் கட்டணம் முடிச்சிடலாம். வாசிமகள் லூக்கா 22:19 எடுத்து வாசிங்களேன். எவ்வளவு சீக்கிரம் வாசிக்கணும், சீக்கிரமா முடிக்கலாம். பின்பு அவர் இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே கொடுத்து புதிய உடன்படிக்கை, அங்கதான் முதலாவது புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. பழைய உடன்படிக்கையிலிருந்து இயேசு என்ன செய்றாரு, புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். போதும். அப்ப இதுதான் என்னது, அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த புதிய உடன்படிக்கையின் படி என்னது, அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணுகிறீங்க. ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டின்படி என்னது, பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு யூதர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? அது யூதர்களுடைய கலாச்சாரம். அவர்கள் என்ன செய்வார்கள், பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாங்க, பஸ்கா பண்டிகை மூலமாக அவங்க என்ன செய்வாங்க, பழைய ஏற்பாட்டின் படி உள்ள காரியத்தை செய்வார்கள். ஆனால் நீங்கள் யார், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள், உடன்படிக்கையின் விசுவாச பிள்ளைகள், நீங்க வந்து பஸ்கா பண்டிகைகள் அல்ல. நீங்கள் என்னது, என்னது, இந்த உடன்படிக்கையின் படி நீங்க என்ன செய்ய வேண்டும், அப்பரசத்தை பானம் பண்ணும்படியாக நீங்க என்ன செய்ய, உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இந்த என்னது, இந்த என்னது, ராபோஜனத்துல கலந்து கொள்ள வேண்டும். பஸ்கா பண்டிகை ஒப்பனையானது தான். ஏன்னா பஸ்கா பண்டிகை இயேசுடைய மரணத்தையும் அதை குறித்து தான் அதை பழைய ஏற்பாட்டில் கண்டினியூஷன் பண்ணி கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிட்டு, பஸ்கா பண்டிகை என்னவாயிட்டு, ராபோஜனமாய் வந்துட்டு. ஏன்னா ஆண்டவரை சிலுவையில் அரைத்து 3 மணிக்கு மறைக்கிறார். அதுக்கு பிறகு அவர்கள் 6 மணிக்கு அவங்க என்ன செய்யறாங்க, யூதருடைய முறைப்படி 6 மணி அங்க அவங்களுக்கு ஆரம்பமாகிறது. அப்பதான் என்ன செய்யறாங்க, அது யூதருடைய முறைப்படி எகிப்தில் இருக்கிற பொழுதே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த இதை கடைபிடித்துக் கொண்டே வந்தார்கள். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் காலையிலிருந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டு இரவு ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை, அடிமைத்தனமா இருந்தபடினால அவங்க காலையிலிருந்து வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்து குடும்பமாய் சேர்ந்து என்ன செய்வாங்க, இரவிலே போஜனம் பண்ணுவார்கள். அதே போல அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்துல எந்த ஒரு காரியம் தனிப்பட்ட மனுஷனை குறித்து அல்ல, இயேசுடைய வருகை குறித்து, இயேசுடைய நடத்துதல், இப்படி ஒவ்வொன்றும் பாயிண்டப்பா எழுதியிருக்கிறோம் என்று. ஆகவே இந்த வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால என்னது, இயேசுவை நீங்கள் என்ன செய்றீங்க, ருசிக்கிறீங்க. ராமின்னு சொல்லுங்க. இயேசுவை நீங்க என்ன அனுபவிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசிக்கணுமா. ராமின்னு சொல்லுங்க. சும்மா இல்லை, எப்படி ருசிக்கணும் சொல்லுங்களேன், எப்படி ருசிக்கணும். ஸோ அதனால இப்போ நம்ம எங்க உடைய உடன்படிக்கை யோவான் 6ஆம் அதிகாரத்துல 48 சொல்கிற வாசிப்போம். முடிச்சிருவேன் சீக்கிரம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறான், இந்த யோவான் அதிகாரத்தில் தான் தன்னை அதிகாரமாகவே சொல்லுகிறார். நான் அப்படின்னு. நான் என்று சொன்னாலே யூதர்களுக்கு என்னது, பிடிக்காத ஒரு வசனம். என்கிட்ட பிதாவாகிய தேவனை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது. நான் என்று சொன்ன என்னது, நானே அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அல்லவா. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு என்னது முதன்மை கொடுக்கிற அந்த வார்த்தையை அவர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ராமின் சொல்லு. ஆகவே அவர் இயேசு வந்து என்ன சொல்றாரு, நான் யாரு, ஜீவ அப்பம். ராமின் சொல்லுங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆமாவா இல்லையா? அதை தான் நீங்கள் என்னது பரிசுத்தமாக்கப்பட்டு நீங்கள் அதை பானம் பண்ணும்படிக்கு உங்களை ஆண்டவர் தயார் பண்ணுகிறார். அப்ப அதை சாப்பிடுகிறதுனால நீங்க என்ன ஆக்கப்படுகிறீங்க, உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. ராமின் சொல்லுங்க. 6:35 வாசிங்களேம்மா. நோக்கி சொல்லுகிறார், நான் தான் ஜீவ அப்பம் சொல்றாரு. என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒரு காலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு காலும்
இந்த அப்பத்தை புசிக்கிற நமக்கு என்னது? ஒரு காலம் பசி உண்டாகாது. என்ன பசி? ஆவிக்குரிய பசி. இது சாப்பிடுற நேரம் ஆவியானவர் இதுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ராமின் சொல்லுங்க. ஏன்னா அவர் ஜீவ அப்பமா இருக்கிறதுனாலே அதை நீங்கள் உட்கொள்ளுகிற பொழுது நீங்க பலன் அடைகிறீர்கள். ராமின் சொல்லுங்க. ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர் ஒரு காலம் தாகம் அடையான். ஆமா, உங்களுக்கு பசியும் தாகமும் இருக்காது. ராமின் சொல்லுங்க. அதுதான் உபவாச நாட்களிலே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. உபவாசம் இருக்கிறேன்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க, சோத்திரம் உபவாசம் அப்படியா, கொஞ்சம் பால் குடிங்களே அப்படியா, அப்படின்னா சிஸ்டர் எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் மட்டும் கொடுங்க. அது உபவாசமே இல்லை. ஒரு ராமன் சொல்லுங்க, டோட்டலி ஃபெயிலியர். ஆனால் உபவாசத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணுகிற பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த என்னது, இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு பசி உண்டாகாது. ராமன் சொல்லுங்க. தாகமும் உண்டாகாது. ராமன் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் உபவாசம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ராமன் சொல்லுங்க. போனை பக்கத்தில் வச்சுட்டு சோத்துறோம்னா அது உபவாசமே இல்லை. ராமன் சொல்லுங்க. இல்லாட்டி 2 இட்லியை வைப்பேன், இட்லிக்கு மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு, இல்லாட்டி சமைச்சு வச்சுட்டு முடிச்சோடனே அப்படியெல்லாம் உபவாசம்னோடனே என்ன ஆயிடணும்? உங்களுக்கு என்னது? எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு உபவாசம் இருக்கணும். உங்களுக்கு என்ன இருக்கணும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இன்னைக்கு பசி இல்லாமல், நான் தாகம் இல்லாமல் என்ன செய்ய போறேன்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை புடமிடும்படியாக நான் என்ன செய்ய போறேன்? இந்த சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? பானபடியாக இயேசு ஒப்பு கொடுத்தது போல, தகனபடியாக ஒப்பு கொடுத்தது போல நான் என்ன செய்ய போறேன்? இந்த சரீரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ராமன் சொல்லுங்க. அவர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் என்ன செய்தான்? உபவாசம் இருக்கிறார். அப்ப எப்படி உபவாசம் இருந்து வந்தோன்னு அங்க என்னது? பிசாசான சோதனை எங்க கொண்டு வரான்? சோதனை எங்க இருந்து கொண்டு வரான்? வேதத்திலிருந்து. வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆமாவா இல்லையா? நம்ம உபவாசம் இருந்து வேற ஏதாச்சும் பார்த்துருந்தா நம்ம கொண்டு போய் உபவாச நேரத்துல இயேசு வேதத்தை அவர் கற்று அறிந்திருந்தபடியினாலே அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவன் வேதத்திலே கேள்வி கேட்டான். அவரும் வேதத்திலிருந்து பதில் சொன்னான். வராமல் சொல்லுங்க. இந்த வேதாகமத்திலிருந்து தான் அவன் கேள்விகளை கேட்டான். ஆண்டவன் என்ன செய்தான்? நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகாது? பசி உண்டாகாது. வராமல் சொல்லுங்க. தாகம் உண்டாகாது. ராமின் சொல்லுங்க. ஆகவே வேதத்தை நீங்க என்னது நல்ல தெளிவாய் நீங்கள் வாசிக்கக்கூடிய உங்கள் கண்கள் திறக்கப்படும். ராமின் சொல்லுங்க. ரகசியங்கள் வெளிப்படும். ஆமாவா இல்லையா? இவைகள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் நாங்க சொல்றார். ஒரு காலம் சொல்லுகிறார், வேதத்தை வாசிச்சீங்கன்னா என்ன உண்டாகாது? உங்களுக்கு தாகம் பசி உண்டாகாது. ஆமீன். ஆமாவே இல்லையா? ஆனால் சரீரத்தின்படி நமக்கு இவைகள் எல்லாம் உண்டு. ஆமீன். அதை நாங்க ஒன்றும் இது பண்ணக்கூடாது. ஆமீன். இன்னைக்கு நமக்கு வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னா நம்ம வாங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருப்போம்னா அது உபவாசம், அது பட்டினி. அது நீ வேலை செய்யாமல் கிடந்தனால உனக்கு கருத்துரையும் முடிச்சு நீ வந்து என்ன செய்யற? பிள்ளைகளை போய் பட்டி போட்டு வச்சிருக்கிற. அல்ல, உபவாசம்ன்றது தனி. ஆண்டவர் யார் மலைப்பிரசங்கத்தை அழகா சொல்லுகிறார். உபவாசம் பண்ணிட்டா என்ன, இந்த தலைக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் வச்சு என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு தெரியாமல் கதவை போய் மூடிக்கிட்டு என்ன செய்யணும்? அப்படி பேசணும். ராமின் சொல்லுங்க. சில நேரங்களில் உபவாசம் ஆரம்ப நாட்களிலும் சரி இப்பயும் சரி, உபவாசம் எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அந்த உபவாசம் முடிகிற வரைக்கும் இந்த சரீரத்தில் நல்ல பலன் ஆரோக்கியம் இருக்கு. அந்த உபவாசத்தை முடித்து போட்ட உடனே இந்த நாக்கு, இந்த மூக்கும் என்ன செய்யும்? இந்த கண்ணும் என்ன செய்யும்? டேபிளை தேடும். ராமின் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? பாருங்க. அது வரைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க கண்டினியூஷன் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? அதுக்காக தேவையில்லாமனு சில காரியங்களை செய்யக்கூடாது. சில பேர் 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. எனக்கு அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறேன். இந்த 40 நாள் சபை விசுவாச பிள்ளைகள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சோன்னு அது இந்த நாள் அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. அது தவறு. ராமின் சொல்லுங்க. பினிஷ் பண்ணா பினிஷ் பண்ணிடணும். ராமின் சொல்லுங்க. கணக்கெல்லாம் வந்துட்டாங்க, அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ராமின் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் 80 நாள் உபவாசம் பண்ணி கொள்வோம். எங்கள் சபையில் 120 நாள் பாவம் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிடாம கொள்ளாம புருஷனை போட்டு அடி வாங்கிட்டு வந்து இங்கே கண்ணம் மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறது. ராமின் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் டைமிங் வச்சிருக்கிறார். நாட்கள் குறிப்பு எல்லாம் அவர் எப்படி வச்சிருக்காரு? ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாருன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வேதம் நமக்கு எல்லாத்தையும் என்ன வச்சிருக்காரு?
கட் அண்ட் ரைட் அதன் ஒழுங்கு கிரமாய் நம்ம செய்ய வேண்டும். ராமன் இமோஷனல் செய்யக்கூடாது. ஜெபமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இமோஷனலா இருக்கக்கூடாது, வர்த்திக்க கூடாது, நம்மளை வர்த்தி கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. ராமன் சொல்லு. ஆமா 31 என்ன சொல்லுதுமா? 6:31 அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். கொடுத்தார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பொழுது வனாந்தரத்தில் அவங்க வந்து இருக்கிற நேரத்தில் அவங்க கேட்கிறாங்க, பசியா இருக்கணும்னா என்ன செஞ்சாரு? அப்பத்தை கொடுத்தாரு. எழுதி இருக்குது. ஆண்டவர் கோட் பண்றாரு. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? திஸ் இஸ் லோ. ஆமாவா இல்லையா? வேதம் என்னது? எதுவுமே சும்மா பொய் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? எழுதி இருக்குது, நீ பாரு. என்னது? யூத ஜனங்களை நீங்க வேதத்தை வாசித்தது பார், அது கண்டுபிடி. எழுதி இருக்கிறபடி தான் நான் செய்கிறேன். எழுதுறது பிரமாணத்தின்படி நான் செய்யாமல் என் மன விருப்பத்தின்படி நான் செய்யவில்லை. தேவன் எனக்கு சொன்ன காரியத்தை செய்கிறேன், எழுதி இருக்கிறபடி நான் செய்கிறேன். நம்முடைய பிதாக்கள் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க. அப்ப அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு? வனாந்திரத்தில் அவர்கள் வருகிற பொழுதே அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை சுவைத்துட்டாங்க. ராமன் சொல்லுங்க. நம்முடைய வனாந்திர வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்கு ஒரு போஷணையாக வெளிப்படுகிறார், அப்பமாக. ஆமென் ஆமென். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் மோசே உங்களுக்கு என்ன செய்யல? யார் இது உங்களுக்கு கொடுத்தது? வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமாக வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், நான் வரப்போகிறேன், வந்து உங்களை என்ன செய்ய போறேன்? மகிழ்விக்க போகிறேன், உங்கள் வாழ்க்கையோடு நான் இணைய போகிறேன். ஆமென். வந்து 3.5 வருஷம் இங்கே ஊழியம் செய்வேன், அதுக்கு பிறகு நான் மரிப்பேன், அதுக்கு பிறகு நான் உயிரோடு எழுப்பேன். ஆனாலும் என்னுடைய உடன்படிக்கையின்படி, கடைசியாக சொல்லப்படுகிற உடன்படிக்கையின்படி நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய சரீரத்தை அப்பமாகவும் என்னுடைய இரத்தத்தை என்னவாக? திராட்சரசமாக மாற்றி கொடுப்பேன். ராமன் சொல்லுங்க. புரியுதுதான்? ஆகவே தான் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். 30-32 வாசிங்க. என்னமா? அதுல 50-51 வாசிங்கம்மா. இதிலே புசிக்கிறவன். எதுல? இங்க வந்திருக்கிறீங்களே, இப்ப நீங்க உங்களுக்கு கொண்டு வைக்கிறோமே, அதுல புசிக்கிறோமே, மறியாமல் இருக்கும்படி. ராமன் சொல்லுங்க. பூமியிலே மரணம் உண்டு, கவனித்துக் கொள்ளுங்கள். சரீரத்துக்குரிய மரணம் உண்டு. ஆனாலும் நமக்கு என்னது? ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்களுக்கு என்ன இல்லை? இந்த ஆவியில நமக்கு மரணம் இல்லை. ராமன் சொல்லுங்க. ஆமே. அப்ப என்னது? நாங்க மரித்து சடலங்களை அடக்கம் பண்ணாலும் அவருடைய ரகசிய வருகையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர் இருந்தா தானே எடுத்துக்கொள்ள முடியும். உயிர் இருந்தா தானே அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். ஆமே. அவர் வானத்தில் வந்து என்ன செய்வாராம்? ஆமே. தூதர்களோடு இறங்குவாராம். அப்ப என்னது? எக்கால சத்தங்கள் எல்லாம் உண்டாகிற பொழுது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் நாமும் என்ன செய்வோமா? நாமும் எதிர்கொண்டு போவோம். ராமன் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கிறவங்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமே. நித்திரையில இருக்கிறவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்கள் புடமிடப்பட்டவர்களால் காணப்படுவார். ராமன் சொல்லுங்க. நான் வாசிங்கம்மா. 50-51 வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கிய அப்போ ராமன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாராவது தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆமென். மனுஷகுமாரனாக மரியாதை வயிற்றிலே பிறந்திருந்தாலும் அவர் யாராம்? வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? ஆமென். அவருடைய கற்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் பிறக்க செய்தபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த அப்பத்தை, ஆமென், அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மன்னாவை, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதை சாப்பிட்டார்கள். ஆமென். போஷிக்கப்பட்டார்கள். அதனால் அவருடைய கால்கள் கைகள் வீங்கவில்லை, உடைகள் என்னாகவில்லை, பழமையாகவில்லை. ஆனாலும் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களால் இங்க கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ராமன் சொல்லுங்க. ஆகவே இந்த அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணுகிற நீங்கள் இருதய கடினமாக இருந்தால், ஆமே, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு என்ன நடக்கும்? தடை உண்டாகும். இயேசுவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். சீசர்கள் ஒருவரான யார்? யூதாசுடைய இருதயம் கடினமாக உலக ஆசை இருந்தபடினாலே அவன் என்ன செய்யப்பட்டான்? அப்பரசத்தை பானம் பண்ணி வெளியிலே போகிற பொழுது என்ன உண்டானது? பிசாசானவன் அவனுக்குள்ளாக புகுந்தான் என்று சொல்லப்படுகிறது. கவனம்.
பிசாசன் என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டே இருப்பான் ராமன் சொல்லி. அப்ப அவன் அவ்வளவு நாள் இயேசுவோட இருக்கிற பொழுது எப்படி இருந்தான்? ஃபுல்னஸ் ஆயிருந்தான். ஆமாவே இல்லையா? ஆனால் இயேசுவை விட்டு விலகணும்னு பிளான் பண்ணணும்னு என்ன ஆயிட்டு? ஆமாம், பிசாசன் பார்க்கிறான். பிசாசன் என்ன செய்யலாம்? உங்களை பார்ப்பான். நீங்க விலகுறீங்க அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம். ஒண்ணுமே செய்ய மாட்டான். என்ன செய்வான்? அவன் போயிட்டு 7 பேரை கூட்டிட்டு வருவான். என்ன செய்வான்? இப்படி சபைக்கு வராம வந்து உட்கார்ந்தும் வசனத்தை கேட்காம அப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்ப நீங்க எம்டியா இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? வசனம் இல்லை, ஜபஜீவியம் இல்லை, சபைக்கு வர்றது அசதி. இப்படி போயிட்டீங்க. இப்ப அவன் என்ன செய்வான்? இப்ப அந்த இடம் எப்படி இருக்குது? அவனுக்கு எந்த தடையும் இல்லை. ஜெபம் ஒரு தடையா இருந்தது. அவன் வேதம் வாசிப்பு ஒரு தடையாக இருந்தது. உபவாசம் தடையாக இருந்தது. சபைக்கு வருகிறது தடையா இருந்தது. இப்ப நீங்க சபைக்கு வரவில்லை. அவன் என்ன செய்யறான்? தன் சிநேகிதர்களோடு கூட போயிட்டு என்ன செய்கிறான்? ஆமீன், வெறுமையாக இருக்கிறது. இப்ப என்னது? எம்டி பிளேஸ். நம்ம என்ன செய்வோம்? போய் அந்த இடத்த ஆக்கிபை பண்ணுவோம். என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம் என்று சொல்வார். உங்களுடைய முந்திய நிலைமையை விட உங்களுடைய பிந்திய நிலைமை மிக கடினமாக இருக்கும். இந்த கால வேளையில வந்திருக்கிற பிள்ளைகள், திருவிருந்துக்கு நேராக வருகிற பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லு கூடாது என்று அபிநய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ சபைக்கு வர்றோம், இந்த வாரம் வந்துடலாம், அடுத்த அப்படியெல்லாம் அல்ல. ஆமைங்க, அது என்னது? தொடர்ந்து சபைக்கு வந்து கொண்டே இருக்கணும், சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் வராமல் விட்டாலே அந்த ஒரு நாள் என்ன நடக்குது? அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது. வராமேன்னு சொல்லுங்க. அப்புறம் 2 நாள் வரமாட்டீங்க, அப்புறம் 2 ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் அப்படியே வரமாட்டீங்க, அப்படியே இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆகிடும்? அப்படியே என்னது? உள்ளவங்களுக்கு என்னது? வசனம் அப்படியே போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? செபம் அப்படியே போயிடும். அப்புறம் என்னது? எல்லாம் வெளியில போகும். ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? வெளியிலே போயிடுவார். ஏன்னா அதை அவரால் பராமரிக்க முடியாது. அதனால என்ன செய்வாருங்க? ஆமீன். அப்போ அவர் வெளியிலே போன உடனே வேதம் சொல்லுகிறது, ஆமீன், சவுலிடத்தில் இருந்த ஆமீன் அபிஷேகம் விலகின பொழுது அவனுக்குள் வேறொரு ஆவி, ஒரு ஆமீன் சொல்லு. அது பயங்கரமானது. ஒரு ஆமீன் சொல்லு. நல்லா இருப்பான், நல்லா சிரிப்பான், பேசுவான், எல்லாத்துக்கும் டக்குன்னு என்ன உண்டாகும்? அந்த ஆவி வந்தவனை அலக்களிக்கும். அலக்களிக்கணும் என்ன செய்வான்? சொல்லுங்க சொல்லுங்க. அலக்களிக்க என்ன செய்வான் பிள்ளைங்களா? டக்குன்னு கோவம் வந்துடும். என்னுடைய மகன் இந்த தேசத்தை ஆள வேண்டும், தாண்டி எங்க தாண்டி எங்க அம்மா இல்லையா? அப்படிதான், அதுதான் சொல்றேன். அந்த ஆவி என்ன செய்யும்? அதனாலதான் இங்க வேதம் சொல்லுங்கள், நீங்க அந்நியமா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? அந்நியமா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆவி தானே இருக்கு. ஆமாவா இல்லையா? வேற வேற ஆவி இருக்கா? டிஃபரன்ஸான ஆவி இருக்கிற 4வது சனிக்கிழமை வாங்க, எல்லாத்தையும் துரத்துவோம். ஆமாவா இல்லையா? சபைனே நீட்னஸா இருக்க வேண்டும். 58 வாசிக்குமா? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. அந்த மன்னாவை சாப்பிட்டு என்ன செய்தார்கள்? மரித்து போனார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். நீங்க என்னது? என்றென்றைக்கும் எப்படி இருப்பீங்க? நேற்று நாளிலே தியானித்தது போல, ஆமென். யாருக்கு நேற்று தியானிச்சோம்? யாருமா? லாசருக்கு மரணம் உண்டானது. ஆமாவே இல்லையா? ஆனால் அது என்ன உண்டாயிட்டு? ஜீவனாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க மகள். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆமென் சொல்றாங்க. இது என்னது? வானத்திலிருந்து இறங்கியது. நீங்கள் பானம் பண்ண போகிற இவைகள் சாதாரண நீங்க நினைக்க கூடாது. என்ன ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் திராட்சை ரசத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஐயா சொல்லி இல்லை. இது ஆமென் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இப்ப அது என்ன ஆக போகுது? இயேசு பூமியில எப்படி இருந்தாரு? மனுஷ ரூபமாய் மாமிசமாக தானே இருந்தாரு. மனுஷ குமாரனா இருந்தார். மரித்த பிறகு தேவ குமாரனாய் மாறிட்டார். ஆமாவே இல்லையா? அப்ப உடன்படிக்கை பண்ணுகிறார். தன் சீசர்களோடு கூட அங்கே உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாரு? இது நீங்க என்ன செய்யணும்? நான் வரும் வரைக்கும் சபை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? இதுல பானம் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அநேக இடங்களிலே என்னது? வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பானம் பண்ணுவார்கள். அம்மாவே இல்லையா? அதே போல ஆமீன் வேறு சில ஆலயங்களிலே என்ன செய்கிறார்கள்? தினந்தோறும் கொடுக்கிறார்கள். அம்மாவே இல்லையா? அது தப்பு அல்ல. ஏன்னா என்னது? அந்த ஆதியிலே என்ன செஞ்சாங்க? எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. இயேசு போனவர் என்னது? திரும்பி வருவாருங்கிற விசுவாசம் வந்துருச்சு. ஆமீன் சொல்லு.
இப்போ நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆமா இல்லை, எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த தேவையில்லாத காரியமெல்லாம் செய்ய மாட்டோம். ஆமாவா இல்லையா? விசுவாசம் இல்லைனாலும் நம்ம வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஜெபம் தான் ஓகே, உபவாசம் தான் சரியா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த ஜனங்கள் என்ன ஆயத்தமா இருந்தார்கள்? என்னது, போனவர் என்ன செய்ய போறாரு? வருவார் வருவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆயத்தமா இருந்தார்கள். ஆகவே வாசிமகள், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அல்ல, அவர்கள் மரித்தார்களே, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமா, அப்ப நம்ம எல்லா நாட்களும் எப்படி இருப்போம்? உயிரோடு இருப்போம். ராமன் சொல்லுங்க, இந்த சரீரத்தின் பிரகாரம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தின் பிரகாரம் நமக்கு மரணம் உண்டானாலும் நம்முடைய ஆவி என்னது? அது மரிப்பதில்லை. ராமன் சொல்லுங்க, ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவர். ராமன் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு இருந்து வாசம் செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 26, 27 வாசிப்போம். ஆகையால் நான் சொல்றாரு, பவுல் கொரிந்தியருக்கு சொல்றாரு, ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் போதெல்லாம் சொல்றாரு. நீங்க இதை என்னது சாதாரணமா நினைக்க கூடாது. கொரிந்தியர் பட்டினத்து ஜனங்களுக்கு சொல்றாரு, நம்ம இந்த அப்பரசம் பானம் பண்ணுவோம்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாம வீடுகள்ல இருந்து சாப்பாடுகள் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதான் போல விருந்துன்னு சொல்லிட்டு திருவிருந்துன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தன் பிரியாணி, ஒருத்தன் அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பவுல் சொல்றா, அது இல்லப்பா, இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணது தான் சொல்றாரு, ஆகையா நீங்க இந்த அப்பத்தை புசிச்சுட்டு பாருங்க, பானம் பண்ணும் போதெல்லாம் ஆமீன். அப்ப என்னது? விடக்கூடாது. ஆமாவே இல்லையா? சபைக்கு வருவதை விடக்கூடாது, திருப்பதியில கலந்து கொள்வதை விடக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க? ஆமா, சில பேர் என்ன செய்வாங்க? வேற சபையிலிருந்து வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இந்த சபையில எடுக்க மாட்டாங்க. புரியுதா? அப்படி இல்லை, எல்லா சபைகளிலுமே என்னது? திருவிருந்து எல்லாருமே எடுக்கலாம். ஆமாவே இல்லையா? ஆமா, முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தைரியமா நீங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாம். ஆமே, அதாவது ஆவிக்குரிய சபையில நீங்க போய் எடுக்கலாம். ஆவிக்குரிய சபை அல்லாத சபையில போய் நீங்க என்ன செய்யக்கூடாது? இதுல பானம் பண்ணக்கூடாது. ஆமே, நானும் ஆவிக்குரிய சபைக்கு நீங்க எங்க போனாலும் நீங்க அப்படிதான் இருக்கணும். எங்க போனாலும் ஆவிக்குரிய சபைக்கு தான் போகணும். எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு ஆவிக்குரிய சபையை தேடி பார்க்கணும், இருந்தா அந்த சபைக்கு போகணும். இல்லைன்னா வீட்டிலேயே உட்காந்து கூட ஜெபம் பண்ணணும். கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எங்கேயும் போய் உட்காந்துட்டு தேவையில்லாத அள்ளிட்டு வந்துடக்கூடாது. ஆமா, நீங்க போயிருப்பீங்க, அந்த இதுக்கு யாருக்காச்சும் ஒரு பேயை வெட்டு இருப்பாங்க, அது உங்க தலையில உட்காந்துட்டு அது உங்களை போட்டு என்னது ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு என்னது இன்னைக்கு சீக்ரெட்? என்னது? கர்த்தர் வருமானம். அப்ப என்னது? நீங்க இது பானம் பண்ணாலும் நீங்க என்ன ஆயிட்டீங்க? யோசுவா சொல்லுகிற, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன். ஆமாவே இல்லையா? ஆனால் இங்கே வேதம் அப்படி அல்ல. அனுதினமே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வெளிப்படுத்த சொல்லுகிறது. நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்கள் என்னது? பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும். ஆமாவே இல்லையா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவர் வருகிறார். அவர் எப்ப வராரா? எப்ப வராரா? நினையாத நேரத்தில் வராரா? ஆனால் சீக்கிரத்தில் வருவார். வராமே, நினையாத நாள் சொல்லி நம்ம கிடந்து அக்கிரமம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்க புரிகிறதா? அபாத்திரமாக, துணிகரமாக, பாவத்தோடு கவனம் எச்சரிக்கிறார். ஹலோ, வந்துட்டீங்க, சபைகளுக்கு வந்துட்டீங்க நீங்க. நான் யார் தெரியுமா? அதனால நான் என்ன செய்வேன்? தைரியமான எடுப்பேன் அப்படின்னு அல்ல. பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா பண்டிகைக்கே சொல்றார், ஆமே, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாதாம்? அந்த பஸ்கா பண்டிகையில கலந்து கொள்ளக்கூடாதான். புதிய ஏற்பாட்டில் என்னது? இருதயத்திலும் ஆமே நாவிலும் விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் என்ன செய்ய முடியாது? இதில் பானம் பண்ண முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே எவன் அந்த இடத்துல அழகா சொல்லிட்டார். இப்போ பவுல் இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் கோபமா கண்டிக்கிறார் இல்லையா? இல்லாட்டி இப்படி சொல்லிருக்கான், இப்படி இருக்க எவர்கள் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? பையன் எப்படி பேசியிருக்காரு? ஏவன் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன சொல்லுங்கண்ணே? உங்களை பார்த்து வாங்க போங்கன்னா எப்படி இருப்பீங்க? சிஸ்டர் நாளைக்கு வந்துருங்க சிஸ்டர், பாசிட்டு போயிடுவீங்க. ஏய் நாளைக்கு வரணும். அப்போ
அப்ப என்ன செய்வீங்க? பார்த்தீங்களா? இனி அப்படிதான் செய்யணும் போல. பார்த்தீங்களா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் ராமின்னு சொல்லுங்க. அசிங்கம் இல்லை. அப்படியெல்லாம் உங்களை கூப்பிட்டு எங்க பாச கோவக்காரரு ஒரு அப்படின்னு எனக்காக நீங்க வந்தீங்க உட்காந்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அவருக்காக கல்வாரியிலே சிலுவையிலே உங்களுக்காக அவர் என்ன செய்தாங்க? கோலமானார். ஆமாவா இல்லையா? அவருக்காக என்ன செய்யணுமா? அபாத்திரமாக எவன் அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசிச்சுட்டு அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை குறித்து குற்றம். ஐயா தானே கொடுக்குறாங்க. தலையில் ஒரு துணியை போட்டுட்டு நாக்க நீட்டிடலாம் இல்லை. அவனும் ரொம்ப அநேக சபைகளில் சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. சில வீடுகளில் காலையிலே எழுப்பி வீட்டில் இந்த ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாங்க. ஏன்னா நாங்கள் ஃபேமிலி ஃபாஸ்ட் அறியான்னு அது சரி வராது. இங்கே சொல்லுகிறார் வாசிங்க, அவன் கர்த்தருடைய சரீரத்தை இன்னது ஆமே அவர் ரத்தத்தை என்னதுன்னு அறியாம இருக்கிறாங்க. யாரும் அறியாம என்ன செய்யக்கூடாது? கவனமா வாசிப்பாங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன செய்யணுமா? சோதிக்கணுமா? ராமன் சொல்லுங்க. ஆமேன் உங்களை பார்க்கணும். ஆமேன் என்ன செய்யணும்? என்னது ஒரு எக்ஸாம் போறீங்க, என்ன செய்வீங்க? ப்ராக்டிக்கலா என்ன செய்வீங்க? எக்ஸாமுக்கு என்ன செய்வீங்க? என்ன வரப்போகுது என்ன செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? எக்ஸாம் பேப்பர் ஒரு 5-10 நிமிஷம் இருக்குன்னா என்ன செய்வீங்க? சொல்லுங்க. அதுவே பயம். அந்த எக்ஸாம் கூட இந்த எக்ஸாம் பயங்கரமான எக்ஸாம். இதுல பெயில் ஆயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. இது பெயில் ஆயிட்டா என்ன செய்யணும்? என்னது அவர் வந்து கூப்பிட்டு போயிடுவாரு. சக்சஸ் வாங்க உங்களுக்குன்னு ஒரு என்னது காலேஜ் வச்சிருக்கிறேன். அங்க 3 மேல நல்ல சாப்பாடு. மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் குளிரே அடிக்காது. ஆமாவே இல்லையா? கவனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன செய்யணுமா? உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குற ராமின் சொல்லுங்க. இப்ப நான் வந்து என்ன செய்ய முடியாது? இந்த டாக்டர் மாதிரி வச்சு பார்க்கறது எங்க இருக்கு ராமின் சொல்லுங்க. ஆனா தெரியும் அவத்தோடு பானம் பண்ணுகிற பொழுது நமக்கு அறியக்கூடியதாக இருக்கும். ஆமே. ஆனா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. அம்மாவே இல்லையா? எங்களுடைய ஊழியக்காரெல்லாம் அப்படி அப்படி நாங்கள் அப்படி லைன்ல வந்து கொண்டிருக்கணுமே இப்படி பார்ப்பா அப்படி செய்வார். ஆமே. அதுக்காக பயந்துகிட்டு திருவிருந்தலுக்கு பயமா இருக்கும். ஆமே. ஆனா அதை போல நாம செய்யக்கூடாது என்று அவர்கள் அம்மாவா இல்லையா? நீங்க ஞானஸ்தானம் பெற்றது எனக்காகவா? ரட்சிக்கப்பட்டது எனக்காகவா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ட். ஆமாவா இல்லையா? அப்ப அவருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஒரு மனைவி தன் புருஷனுக்கும் ஒரு புருஷன் தன் மனைவிக்கு பாவம் துரோகம் பண்ணா அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதை விட மேலானது மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியை நீங்க எப்படி இருக்கணும்? ஒழுங்கு கிரமமாக இருக்கணும். உன்னத பாட்டு சொல்லுகிறது, என்னிலே ஒரு பிள்ளையும் காணப்படவில்லை. ராமன் சொல்லுங்க. அப்படி இருந்தா தான் இங்க வரணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அப்படின்ட்டு இங்க வந்துட்டு இப்படி தலையை போத்திட்டு இருக்க கூடாது. நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ராமன் சொல்லுங்க. வாசிங்க. தனக்கு ஆக்கினத்தை ராமன் சொல்லுங்க. இது எனக்கு இல்லை, இதுல நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா ஆக்கினை யாருக்கு வருமா? துரிகரமாய் வந்து இதுல பானம் பண்றதுனால பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ராமன் சொல்லு. எனக்கு வராது. ராமன் சொல்லு. நான் உங்களுக்கு சொல்லணும். வசனத்தின் மூலம் உபதேசிக்கலாம். அதனால உபதேசிக்கிறாங்க. அப்போ சொல்லல நாங்க பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கணும். கண்டிஷன் இருக்கு. சும்மா நினைச்ச நேரம் வந்துட்டு போறதல்ல. ஆமே. காணிக்க போட்டோம், தசமபாவம் போட்டுட்டோம், சபைக்குரிய எல்லாம் செய்யணும். லைட் வாங்கி கொடுத்துட்டோம், ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறோம், வேசி கூட வாங்கி கொடுக்க போறோம். இதெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. நீ என்னது? பரிசுத்தமாக வேண்டும் சொல்லுங்க. அதுதான் சொல்ற. இன்னத்தினாலே நபாத்திரமாக போஜனமான பண்ணுகிற கர்த்தருடைய அந்த சரீரத்தை என்னன்னு ராமின் சொல்லுங்க. இன்னதென்று அறிய வேண்டும். உனக்காக எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் வந்து பாவமே இல்லாத அவர் உன் பாவம் என் பாவத்தை சுமந்து ஆமீன் அவர் மனிதர் மூலமாக என்ன செய்யப்பட்டான்? சிலுவையில் அறையப்பட்டு தன் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லாத அளவுக்கு தன் சரீரத்திலையும் ஆமே சரீரம் பிக்கப்பட்டது. ஆமாவே இல்லையா? அதைதான் நீங்க பானம் பண்றீங்க. நீங்க நினைக்கணும், இந்த எடுக்கிற நேரம் சொல்லணும், ஐயோ நான் இயேசுடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன், இயேசுடைய சரீரம். ஆமே. யோசித்து பாருங்க. இது நிமித்தம்
பலவீனரும் பலவீனம் செத்து போயிட்டீங்க. அநேகர் பலவீனமா கிடக்கிறீங்க. ஜெபம் இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, ஒழுங்கா சபைக்கு வர்றது இல்ல, பலவீனமா கிடக்கிறீங்க. ஆமா, இடுப்பு வலி முதுகு வலிக்கிட்டு அப்படியே காலத்தை போக்கிக்கிட்டு குடும்பம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாக்கு போக்க சொல்றது. ஆமே, அந்த யாரு ஆதாம் சாக்கு சொன்ன அவரு நீங்க படிச்சீங்களே நீங்க உண்டாக்குனீங்கன்னா அந்த கிழவி தான் என்னை ஏமாத்திட்டான். அந்த கிழவியை கூப்பிட்டுக்கிட்ட அந்த கிழவி சொல்ற அந்த பாம்பு தான் நீங்க உண்டாக்குனீங்க அந்த பாம்பு. கவனம், யாரும் வேலையும் சாக்கு பண்ணக்கூடாது. நீங்க உங்களை புனிதமாய் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை காலங்களை காட்டக்கூடாது. ஆமாவே இல்லை, லோத்து போய் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? சோதோம் குமாராவின் வாசலிலே இருக்கிறான். நீதிமானுடைய பட்டியலிலே வருகிறான். வேற யாரு? யோசுவா புத்தகத்தில் அந்த ஸ்திரீ யாரு? ராகாபா. எங்கே வருகிறான்? ஆண்டவருடைய ஆமே வம்ச வரலாறு யோசித்து பாருங்களேன் எப்படி. ஆமே, அதான் என்ன செய்யணும்? பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களாகி. வியாதினா இதுதான், மற்ற வியாதி அல்ல. இது என்ன வியாதி? சாவுக்கு ஏதுவான வியாதி. ராமின் சொல்லுங்க. செத்து போயிட்டீங்க. சபைக்கு வந்து என்னது வசனத்தை கேட்காம காது எல்லாம் செத்து போயிட்டு இங்க ஐசியில கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க டிக் 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 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். ஆமே. 1:10-14 வாசிட்டு அப்படியே போய்வோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சொல்கிறார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறுகிறோம். ஆமா இல்லையா? அதற்காக அவர் பிரயாசப்பட்டார். அவர் என்ன விதைக்கப்பட்டார். ஆமாவே இல்லையா? அவர் நொறுக்கப்பட்டார். ஆமாவே இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனித்துக் கொள்ளும். தாய் தகவான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அவங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சின்ன சின்ன கூலி வேலைகள் எல்லாம் செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து பிறகு பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க? அம்மா அப்பாவை மறந்துடுவாங்க. அங்கிள் ஆன்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு இது ஒன்று ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது, அது கொடுப்பாங்க. அதுக்காக ஆன்டி ஸ்கூட்டர் தரீங்களா ஆன்டி? நாம் ஆசீர்வதிப்பதற்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தம். ராமேன் சொல்லுங்க. அதுல கழுவப்பட்டிருக்கிற நாம தரித்திரராக இருக்கக்கூடாது. ராமேன் சொல்லுங்க. நீங்க யாரும் தரித்திரராக இருக்கக்கூடாது. ராமேன் சொல்லுங்க. நேற்று நாள் சொன்னது போல ராமேன் சபையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக அல்ல, நீங்க சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஆகவேதான் இயேசு நம்ம எல்லாருக்கும் ஒரே காரியத்தை செய்கிறார். வாசி மகள், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சொல்ற ஐக்கியமா இருக்குதுல்லா. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆமென். அந்த பிக்கிற அப்பம் எப்படி இருக்குதா? அதுதான் நீங்க என்ன செய்றீங்க? இந்த காலை வேளையில வாங்கி என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? சொல்லுங்களேன். சாப்பிடுறீங்க, சொல்லுங்க வாய் திறந்து. அந்த ஒரே அப்பத்தினாலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனாய் பாடுங்கள். இதுதான் என்னது இந்த வேதம் அழகாக சொல்லுங்க. அவர்கள் சபை எப்படி இருந்துச்சு? அந்யோன்யமாக இருக்கிறது. இதை சாப்பிட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? போற நேரம் அதுக்காக கதவுல இடிச்சுக்கிற மாதிரி அப்படி போறது. இங்கிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறது? அந்த அது வருதுன்னா அந்த பக்கம் போறது. ரொம்ப கவனம். மழை ரோடு சரியில்லை, பொத்துக்கிட்டு போய் எங்கேயும் விழுந்துடக்கூடாது. ஆமா, எப்படி இருக்கணும் சொல்லுங்க. பானம் பண்ண வர நீங்க எப்படி இருக்கணும்? உபதேசத்துல இருக்கணும். ஆமே, அவருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதுலையும் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தப்பிருக்க வேணும். அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு. அப்போ சொல்லாங்க அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார். பாருங்க, அந்த அதுதான் சொல்றேன். அந்த அந்யோன்யம் என்னத்தை செய்து கொண்டு வந்து அப்படியே என்னது அப்படியே ஒழிச்சு சாப்பிட்றது இல்லை. ராமின்னு சொல்லுங்க. எல்லாம் அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ராமின்னு சொல்லுங்க. அப்படி அதுதான் நான் சில நேரங்கள் நான் சொல்லுவேன். என்ன செய்யணும்? சபையில்
அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதுதான் அந்த ஒரு அனுபவங்கள். அது ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறது. ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போனால் அந்த அனுபவம்லாம் வரும், ப்ராக்டிக்கலாக வராது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம அப்படி தான் எதுவுமே. ஆனால் அவங்க வெளியிலலாம் போய் 4 பாயிண்டோட பழகிற நேரம் நம்ம இன்னொரு சபைக்கு போயிட்டு அந்த சபையில் அப்படியெல்லாம் பழகணும், சபையெல்லாம் பழகணும். இது இது திருவிருந்தத்துக்கு இப்படியே போகும். இன்னொரு சபையில் விட அங்கேருந்து வரும். இது என்ன செய்யும்? அப்படி போய்ட்டு அப்படி போகும். ராமின் சொல்லுங்க, அது அங்கேனியம்மா அவங்கள பார்த்து என்ன செய்யணும்? அந்த சபை அவங்களோட பேசக்கூடாது, அவங்க கூப்பிடுவாங்க. நீ சரியாக இருந்தால் உன்னையும் கூப்பிடுவாங்க. ராமின் பிரைஸ்ல சொல்லணும், எல்லா சபையானும் கேட்கணும், எப்படி இருக்கு உபதேசம், எப்படி இருக்கு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கணும். ஆமாவே இல்லையா? ஆமாம், எல்லா சபைகளுக்கு ஆயிருக்கு. அதுபோல் பிரஜாதி ஜனங்களை கண்டாலும் என்ன செய்யணும்? அவங்களையும் நேசிக்கணும். பொய்யான வாழ்க்கை வேணும், அந்நியம் வேணும். ராமின் எழுப்புமா? சபையில இருக்கு, வெளியில இருக்கு, என்ன செய்ய? எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இயேசு மட்டும் பாருங்க.